ஈஸியாகவும் சிம்பிளாகவும் அரை மணி நேரத்தில் பாதுஷா வந்து ஸ்வீட்டாக செஞ்சிடலாம். நான் வந்து ஒரு கப் வந்து மைதா, ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் சால்ட் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து எண்ணெய் வந்து எடுத்திருக்கேன், ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பாலில் தான் வந்து ஃபுல்லுமே மாவு வந்து பிசைய போகிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால், ஆற வைக்காமல் ஊற்றுனீங்கன்னா வெந்து போயிடும். அதனால் காய்ச்சி ஆற வச்ச பாலில் தான் நான் மாவு ஃபுல்லுமே பிசைஞ்சு சப்பாத்தி மாதிரி எடுத்துக்க போகிறேன். சப்பாத்தினா ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். பிரித்தா இந்த மாதிரி லேயர் லேயராக இருக்கணும். இந்த மாதிரி பிரித்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த ஊறுற நேரத்தில் நம்ம வந்து பாகு ரெடி பண்ணிடலாம். நான் எடுத்த ஒரு கப் மைதா அளவுக்கே அதுலேருந்து 1.5 கப் வந்து சுகர் எடுத்து பாவு காய்ச்சிருக்கேன். அந்த பாவு வந்து கம்பி பதம் வரணும். ஏலக்காய் போட்டு கம்பி பதம் வந்தோன்னா அதையும் நான் இறக்கி வந்து வச்சுட்டேன். மாவு வந்து இப்படி தான் உருட்டணும். ரொம்ப அழுத்தியும் உருட்டாமல் சாஃப்டாக உருட்டணும். நல்லா உருண்டை மாதிரி உருட்டிட்டு நல்லா கையை வச்சு ஒரு அமுத்துனீங்கன்னா அப்படி சப்பையாகிடும். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ஓட்டை விட்டுக்கோங்க. ஓட்டை விடுறது எதுக்குன்னா ஈவனாக வேகணும் அப்படிங்கிறதுக்காக ஓட்டை விட்டுக்கோங்க. பாதுஷா ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். எண்ணெய் வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 இப்போ எங்கள் சட்டி வந்து அளவு வந்து 3 போடுற அளவுக்கு இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் கேப்பு இருக்கிற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. சிம்லேயே வேக வைங்க, வேகமாக வச்சிடாதீங்க, வேகாமல் போயிடும். சிம்லேயே வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து வெந்துடும். அது எடுத்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கிற பாகில் சூடாக இருந்தாலும் பரவாயில்ல பாகு போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு பாதுஷா வந்து கடையில் வாங்குகிற மாதிரியே சூப்பராக உள்ள ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் செய்யும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டில் தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மேலே டெக்கரேஷனுக்காக முந்திரியை வந்து இப்படி திருவி போட்டிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.